Little Talks presents Impactful Directors of 2023. Venue partner SRM Institute Ramapuram. Visual partner Smile Book Photography. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆட்டோலேருந்து ட்ராவல் ஆகி வரும்போது அந்த நைட் சீன் வந்துட்டு அமேசிங்காக இருந்தது. அந்த சீன் ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஆனால் ஆட்டோவை திருப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மியூசிக் அது எல்லாமே வந்து அந்த டாப் ஆங்கிளில் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த ஐடியா அது இல்லை, விட்டுட்டு போயிடுவார். ஒரு 6 months ட்ராவலுக்கு அப்புறம் வந்து திருப்பியும் குழந்தைய பார்க்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த ஐடியா. பட் அந்த ஹரிஹரன் சார் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்ற படம் சொன்னாங்க. அவர் எமோஷன் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நீங்கள் பேசுகிற போதே எல்லாமே எமோஷன் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப அட்டாச் ஆனவங்க கூட. துலாதமனம் தொழில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் விஜய் சார் அழுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அழுகைக்கு என்ன காரணம்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இப்போ படத்தில் ரியோனா ஒரு தடவை அழுதுருப்பாரு. அந்த அழுகிற சீன் வந்து நாங்கள் கண்ணகி வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்தாலஜி மாதிரி ஒரு 4 பேரோட கதையை எழுதிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை இந்த கிளைமேக்ஸ்க்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஒர்க் பண்ணிங்களா? இல்லைடா தம்பி, இது ஆக்சுவலாக ஒரு பொண்ணோட கதை தான் எழுதுனது. என்னோட கொஷின் வந்து யஷ்வந்த் ப்ரோக்கு. கண்ணகி எப்படா இத்தனை பேர் கேட்குறீங்க? யாரும் படமே பார்க்கலையடா? இல்லை எந்த கண்ணகி ரிலேட்டட் இல்லை. நீங்கள் எஸ்கே கூட படம் பண்ண போறீங்கன்னு ஒரு டாக்ஸ் வந்துச்சு, அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்? உன் பேர் என்னடா? விஷால். பைல்வான் விஷால்னு பேர் வச்சுக்கூட. பட்ஜெட் கான்ஷியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் யூனோ போஸ்ட் ரிலீஸ் லைக் டியூரிங் ரிலீஸ் நடக்கிற விஷயங்களை நம்ம பட்ஜெட்டில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸில் ஒர்க் பண்ணுவீங்களா? இல்லை, எவ்வளோலாம் ஃபஸ்ட்டு படம் ஆர்கனைஸ்டாலாம் பண்ண முடியாது. படம் பண்ணால் போதும்னா நாங்கள் எல்லாருமே படம் பண்ணியிருப்போம். இவ்வளோ பிளான் பண்ணி கொடுத்த பட்ஜெட்டே வராது. ஐடியா தான் இருக்கப்பெற்று ப்ரொமோஷனை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. எல்லாரும் எங்களை இப்படி ஒன்று பண்ணுங்கடா, இப்படி ஒன்று பண்ணுன்னு. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சித்து அண்ணா பண்ணி கொடுத்தாரு. அந்த சித்து அண்ணாவோட வீடியோவில் எனக்கு ஒன்று நடந்துச்சு. தேட்டருக்கு போகிறப்ப சித்து அண்ணனை பற்றி தான் கேட்பாங்க, சித்து அண்ணா வரலையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏன் புகழை வந்து காமெடியன்லேருந்து எமோஷ்னலாக சீரியஸ் கேரக்டராக ஏன் வந்து மாற்றி இது பண்ணிங்க? அவர் ஆக்சுவலாக ஒரு எமோஷனல் நல்லா பண்ணுவார். நீங்கள் அந்த குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா அதில் ஹியூமராக உங்களுக்கு மியூசிக் போடுவாங்க. அந்த அந்த மியூசிக் பார்க்கும்போது நீங்கள் மியூசிக் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே தான் ஃபீல் பண்ணுவார். அவரோட லவ் ஃபீல் அப்படி தான் இருக்கும். அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வேறு ஆர்டிஸ்ட் தான். ஷூட்டிங் 1 week முன்னாடி தான் அவர் அவைலபிலிட்டியாக இல்லை. ஸோ எந்த மாதிரி ரிவ்யூஸை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு எடுத்துக்கணும்? இப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட கோவப்பட்டு ஒரு சண்டையில் பேசினா கூட இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது மட்டும் இன்ஃபர்மேஷனாக எடுத்துப்போமே தவிர எப்படி சொன்னாங்க, என்ன வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணி சொன்னாங்கன்றதை விட்டுறது. அதுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பக்குவம் வரும்ல. அந்த பார்க்கிங்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே ட்ரைலர் வந்ததுலேருந்தே வந்து எல்லோரும் கேட்டது இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. மற்றபடி சினிமாவில் நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம், நிறையவே சம்பாதிக்கலாம். லவ் பண்ணுற மாதிரி தான். முதல்ல அதை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சினிமாவில் சம்பாதிக்கலாம்னு சொல்லுங்கள். சினிமா ஏதோ ஒரு பாவப்பட்ட ஒரு தொழில் மாதிரி. இல்லை அது என்னன்னா அந்த நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட் நீங்கள். ஆமாம் சார். என்னங்க நீங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட், நீங்களே இப்படி வந்து பரிதாப தொழில் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஏஞ்சி நின்று ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டக்குன்னு அதே மாதிரி கேட்டு முடிச்ச அப்புறம் மைக் மட்டும் வேகமாக பாஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாபுண்ணா உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2023 நான் ஃபஸ்ட்டு தனியாக போய் பார்த்த மூவி டாடா. நைட் ஷோ போனேன். போகும்போது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிவ்யூ கேட்டு நைட் ஷோ எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு உக்காந்துட்டு ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு சீனில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கவரெலாம் ஏதோ ஒரு சீன் அழுதுட்டார். அந்த நம்ம பைக்கில் போயிட்டுருப்பாங்க நைட் டைமு. அப்போ வந்து ஒரு ஷேடோ வந்து அவங்க காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஐடியாலஜி உங்களுக்கு லைஃப்பில் நடந்துச்சா, இல்லை எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க? இது பைக்கில் போனதா? பைக்கில் போயிட்டு அவங்க வந்து ஷேடோ அந்த இதுவும் வரும், அந்த இன்கட் போகிறதா, இங்கே ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு கட் போடுறது. அதான் எனக்கு ஸோ இவங்களோட பேக் ஸ்டோரி நான் சொல்லவே இல்லைல்ல எங்கேயுமே. இவங்க எப்படி லவ் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்தாங்கன்றது கதையில் வரல. ரொம்ப அப்ட்ராக்டாக ஹாஃப்வேல கட் பண்ணி போயிட்டோம். ஸோ எங்கெல்லாம் வந்து அதை
இன்சர்ட் பண்ண முடியுன்ற சில ஸ்பேசஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பேசஸில் இவங்களோட இன்டிமசியை காட்டணுன்றது தான் ஐடியா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இங்கெல்லாம் அது காட்ட முடிஞ்ச ஸ்பேஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் ஃபோக்குன்ட்டு ஒரு சாங் இருக்கும், அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்ரா மச்சான் இருக்கு, அதுலேயும் ஒரு அது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அந்த பாட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்தோடனே டிரான்ஸ்லேஷன் அந்த அந்த காலேஜ் டேஸ் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு. தேங்க்ஸ் எல்லாருமே சொல்ல சொன்னாங்க. தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் யாராச்சும் பார்க்கிங் மூவி பற்றி கேட்குறேன். அதாவது வந்து ஹரிஷ் கல்யாண் சார் வந்துட்டு ரொம்ப யங்கான ஒரு இது ஐடி ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுற இது. அதே கீழ் போர்ஷன் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் மேன் மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு லைக் அழிக்கிற சீன்லாம் வந்தது இல்லையா? ஸோ அவருக்கு பதிலாக வேறு யாராச்சும் போட்டிருந்தா நீங்கள் சொன்ன மெசேஜ் ரீச் ஆகிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரகாஷ் ராஜ் சார், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் அங்கே இருந்திருந்தா நீங்கள் சொல்கிற மெசேஜ் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக அடிக்கும் போது லைக் கெட்ட வார்த்தையில் அவர் திட்டுவார். ஸோ ஹரிஷ் கல்யாண் சார் வந்து அவர் ஈக்குவலுக்கு ஒரு பர்சன் அங்கே வச்சுருந்தா லைக் ரீச் ஆகிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்னா இது ரொம்ப யதார்த்தமான ஒரு எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு ஈகோ விஷயம்தான். ஸோ ஒரு ஹீரோ அவருக்கு ஏற்ற ஒரு வில்லன் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் அது ஃபஸ்ட்டு அது திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோனா அவரோட ஃபிசிக்கு ஒரு ஹீரோ இருக்கணும், இவர் அடித்தா அவர் தாங்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான கதையுமே இது இல்லைன்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாருங்கிறவர் வந்து நம்ம எல்லாருமே பக்கத்து வீடாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தராக அந்த லைக் அது அவங்க எங்கே இருக்கிறனால லைக் அவர் வந்துட்டு அடிக்கும் போதோ ஸோ சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த உங்கள் மெசேஜ் வந்து அவங்களுக்கு பப்ளிக்கு ரீச் ஆகிருக்கும், ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அந்த அந்த ஒரு விமர்சனம் அது இருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப அதில் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னென்னா எங்களுக்கு அந்த சீனோட இன்டென்சிட்டியை காட்டணும். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டர் ரொம்ப கிரேவாகவோ ரொம்ப எல்லாருமே வந்து அவர் பார்த்து இரிட்டேட் ஆகுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்ததுனால ஸோ இவர் அதை பண்ணும்போது அது கொஞ்சம் வேல்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அட்லாஸ்ட் வந்து அவர் அந்த கிளைமேக்ஸில் பண்ணுற விஷயங்கள் வந்து அது டோட்டலாக அது எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அது பண்ணோம். அண்ட் டாடா மூவி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு ஃபாதர் வந்துட்டு எமோஷ்னல் கனெக்ட் ஆன பர்சன் தான். அது வந்துட்டு அவர் வந்துட்டு ஆட்டோ அந்த பேபியை விட்டுட்டு ஆட்டோலேருந்து ட்ராவல் ஆகி வரும்போது அந்த நைட் சீன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த நைட் சீன் எடுக்கணும்னு வந்துட்டு அந்த எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? அமேசிங்காக இருந்தது அந்த சீன். ஆக்சுவலி அவங்க வந்துட்டு அண்ணா ஆட்டோ திருப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மியூசிக் அது எல்லாமே வந்து அந்த டாப் ஆங்கிளில் நீங்கள் வச்சுருப்பீங்க. இட் வாஸ் அமேசிங் சார். அது எப்படி உங்களுக்கு அந்த டைம் அந்த எப்படி தோணுச்சு? ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த ஐடியா அது இல்லை. விட்டுட்டு போயிடுவார், ஒரு 6 months ட்ராவலுக்கு அப்புறம் வந்து திருப்பியும் குழந்தைய பார்க்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த ஐடியா. பட் ரிப்பீட்டடாக நான் நிறைய பேர்கிட்ட ஸ்டோரி சொல்லும் போது இது ஒரு ப்ராப்பர் தியேட்டர் மூமெண்ட் இங்கே இருக்குது, இங்கே ஹீரோ அழுதா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததில் வந்து அவன் அழுவும் போது அந்த பொண்ணுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த பொண்ணுக்காகவும் அவன் அழுகணும். ஸோ பையனும் பொண்ணும் இருப்பாங்க, ப்ராப்பர் அழுகிற ஸ்டேஜ் வந்து அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் வச்சுருந்தது. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு தியேட்டர் மூமெண்ட் தேவைப்படுது. இந்த இடத்துல ஆப்வியஸாக இந்த குழந்தை எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே குழந்தை தூக்கும் போது அழுவ போகிறான்றது உங்களுக்கு ஏறக்குறைய தெரிஞ்சிடும்ல. ஸோ அது எனக்கு ரிப்பீட்டடாக எல்லோரும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி ஓகே வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். பட் எப்படி இவன் அழுவுறதை காட்ட போகிறோம், எங்கே இருக்க போகுது, ஸோ அது எந்த லொக்கேஷன்றது டிசைட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சட்டிலாக ரொம்ப கேஷுவலாக நடக்கிற விஷயமா இருக்கணுன்றது இருக்குது. ஸோ நான் நிறைய ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆட்டோவில் ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ஆடியன்ஸோட ஒரு பெர்ஸ்பெக்டிவும் தேவைப்படுது. அப்புறம் ஒரு ஆட்டோக்காரரையும் உள்ளே கொண்டு வரேன். ஸோ அவர் மூலமாக அந்த சீனை கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணது தான் அந்த ஐடியா. ஸோ அது அப்படி தான் டெலிவரி பண்ணது. கவின் சாரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் கூட லைக் ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் கூட அவர் சொல்வார் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை மச்சான் நான் பார்த்துக்கிறேன் நான் போகிறேன் அப்படி சொல்லும் போது கூட லைக் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை வந்து விட்டுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறியா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேரக்டரும் இங்கே இருக்குது.
இந்த கேரக்டர் தான். ஸோ லைஃப்பில் வந்துட்டு லைக் அது ரொம்ப இயல்பாக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ சார் வந்து அந்த ஹரிஹரன் சார் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்ற படம் சொன்னாங்க. அவர் எமோஷன் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நீங்கள் பேசுகிற போதே எல்லாமே எமோஷன் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப அட்டாச் ஆனவங்க கூட. நம்மளுக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகுது இவங்களோட இது அப்படின்ற. ஸோ எனக்கு என்னென்னா சார் நான் வந்து இப்போ எனக்கு 18 years ஆகுது. ஸோ நான் இப்போலேருந்தே என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இண்டிபெண்ட்டாக. ஸோ நான் வந்து உங்கள் ஏஜுக்கு வரும்போது வந்துட்டு நான் உங்கள் லெவலுக்கு இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து என் ஏஜ்லேருந்து வரும்போது எப்படிலாம் உங்கள் எமோஷன்ஸ் இருக்கணும், இப்போ உங்கள் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் இவ்வளோ எமோஷன் நீங்கள் செலுத்திருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து என் ஏஜில் இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அப்போலேருந்து எமோஷன் இருந்துச்சா, இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எமோஷன் கிடச்சிதா, இல்லை நீங்கள் வந்து அந்த எமோஷனால் தான் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிங்களா? எப்படி உங்களுக்கு எமோஷன்ஸ் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? எமோஷன் சின்ன வயசுலேருந்தே பிரதர், சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எமோஷனலான கேரக்டர் தான். நான் இந்த படத்தில் வந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 28 வயசு ஒரு ட்ராவல் காட்டியிருப்பேன். அதை நான் கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு 31 வயசு. ஸோ எனக்கு அந்த 18 வயசில் என்ன பண்ணேனோ அதை ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது தான் எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எமோஷன் இருந்துச்சு. நம்ம படங்கள் பார்த்து வளரும் போதே சின்ன சின்ன விஷயங்களுக்கு அழுவோம். எதுக்கு துலாதமனம் தொழும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் விஜய் சார் அழுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அழுகைக்கு என்ன காரணம்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இப்போ படத்தில் ரியோனா ஒரு தடவை அழுதுருப்பாரு. அந்த அழுகிற சீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த பொண்ணை காட்டணும்னு அழுதுறக்கூடாதுன்னு அதுக்கப்புறமும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அழுக வைக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது எந்த இடத்துலங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு அதான் கொஞ்சம் எமோஷனல் பர்சன் தான். ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்குதுன்னா நீங்கள் இப்போவே எமோஷனலாக தான் நினைக்கிறேன் அப்யூஸாக. ஸோ உங்களுக்கு அந்த ஏஜ் வரும்போது வந்துடும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு டேரக்டர்ஸ் தான். ஸோ நான் வந்து மியூசிக்கல்னால் எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்கள் யாருக்காவது எனக்கு சான்ஸ் தர முடியும்? லைக் ஜஸ்ட் கேட்குறேன். அது இந்த மேடை இல்லைடா தம்பி. எங்க கூடவே ஒரு 200 பேர் நாங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது, அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எங்கள் படத்தில் அவங்களாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்படுவோம் உண்மையாகவே. ஆனால் அந்த சிச்சுவேஷன் ஒரு 20 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த 20 கேரக்டரில் யாருக்கு ஃபஸ்ட்டு அந்த இது கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுக்க முடியும். இப்போ நான் உண்மையாகவே உனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் உனக்கு அப்புறம் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது எங்கள் லைஃப்பில். உனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. ஸோ நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, தானாக நடக்கும் அது எல்லாமே. ஓகே, தேங்க்யூ. யஷ்வந்த் ப்ரோ, ஹாய். நாங்கள் கண்ணகி வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து ஹாப்பியாக கிளாப் பண்ணிட்டு வந்த படம் தான் அது. எனக்கு ஒரு 75% படம் மேலே பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு தோணுச்சு. எனக்கு அந்த லாஸ்ட் 15 minutes கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக எதுக்கு இதெல்லாம் வச்சாங்க எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்தாலஜி மாதிரி ஒரு 4 பேரோட கதையை எழுதிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை இந்த கிளைமேக்ஸ்க்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஒர்க் பண்ணிங்களா? இல்லைடா தம்பி, இது ஆக்சுவலாக ஒரு பொண்ணோட கதை தான் எழுதுனது. ஒரு பொண்ணு பொள்ளாச்சியில் பிறக்குது, அது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுது, அது டிவோர்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த லாயரை லவ் பண்ணுது, அப்புறம் அந்த மாமியாரே வேணாங்குது, அப்புறம் போங்கடா அரேஞ்ச் மேரேஜ் வேணாம் லவ் மேரேஜ் வேணாம் நான் லிவிங் டுகெதரில் போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆகி இப்படி லீனியராக தான் எழுதுனது. ஸோ லீனியராக எழுதும்போது அது டூ மச் ஆஃப் ட்ராமாவாக போயிடும்ன்றதுனால நம்ம அது 4 பெண்களாக வச்சு லாஸ்ட்டில் இதெல்லாமே ஒருத்தவங்களோடன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட பேஷன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணும். ஆடியன்ஸாக ஏற்றுப்பீங்க, பட் சில பேர் வந்து டைரக்டரோட ஈகோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. ஆடியன்ஸ் மட்டும்தான் சினிமாவில் ஏமாத்தினா நம்புவாங்க, அவனை பாராட்டுவாங்க. வேறு எந்த தொழிலையும் அது பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் சொன்னது அதான் சொன்னாங்க. 2.5 மணி நேரத்தில் வந்து 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு திட்டிகிட்டே இருந்தாங்க, பட் அந்த 10 நிமிஷம் எனக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் அது இப்படி. அதில் பார்த்தா எல்லாருமே அந்த சீட் பண்ணியிருப்பாங்கன்னு. இவரும் அந்த சீட் பண்ணியிருக்காரு, டாடாவும் அந்த சீட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த பொண்ணுக்கு ஏன் தெரியுன்றது காட்டாமல். ஸோ அதுதானே லைக் உங்களோட எமோஷன்ஸை கிண்டில் பண்ணுறது தானே சினிமா. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. என்னோட கொஷின் வந்து யஷ்வந்த் ப்ரோக்கு. கண்ணகி எப்படா இத்தனை பேர் கேட்குறீங்க? யாரும் படமே பார்க்கலையடா? இல்லை எந்த கண்ணகி ரிலேட்டட் இல்லை. நீங்கள் எஸ்கே கூட படம் பண்ண போறீங்கன்னு ஒரு டாக்ஸ் வந்துச்சு, அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்? சத்தியமாக அப்படி வந்திருக்காது, நீ தான் கிளப்பி விட்றேன்னு எனக்கு தெரியும். இல்லை அப்படி வர வாய்ப்பே கிடையாது. நானும் பார்த்துட்டேன், ஹேஷ்டேக் போட்டு அப்படி எந்த டாப்பிக்கும் வரல. இல்லைடா அதெல்லாம் பண்ணால் நம்ம பண்ணாமல் இருப்போமாடா, எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு ஒரு போஸ்ட் பார்த்தியா? உன் பேர் என்னடா? விஷால். பைல்வான் விஷால்னு பேர் வச்சுக்கூட. இல்லைடா, நான் வந்து வேலைக்காரனில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்ற போது அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான்டா. தேங்க்யூ.
ஹலோ சார், ஐம் ஈஸ்வர். ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இப்போ இந்த இயர் தான் வந்து ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த டெபியூ டேரக்டர்ஸோட ஃபிலிம்ஸ் வந்து இட் ஹாஸ் ரீச் ஒரு குட் பிஸ்னஸ் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ ரைட்டர் தாண்டி ஆஸ் அ டேரக்டராக வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நம்ம பிஃபோர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உட்காரும்போது இஸ் இட் நெசசரி ஃபார் த டேரக்டர் டு பி பட்ஜெட் கான்ஷியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் போஸ்ட் ரிலீஸ் லைக் டியூரிங் ரிலீஸ் நடக்கிற விஷயங்களை நம்ம பட்ஜெட்டில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸில் ஒர்க் பண்ணுவீங்களா? ஆர் நீங்கள் ஃபிலிம் முடிச்சு ஓகே அது ப்ரொடியூசர் கிட்ட விட்டுக்கலாம், அது நம்ம கொடுத்த பட்ஜெட் தாண்டி நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்லி யூ கோனா லீவ் இட் லைக் தட், ஆர் ஹவு இட் ஒர்க்ஸ்? இல்லை, எவ்வளோலாம் ஃபஸ்ட்டு படம் ஆர்கனைஸ்டெல்லாம் பண்ண முடியாது. படம் பண்ணால் போதும்னா நாங்கள் எல்லாருமே படம் பண்ணியிருப்போம். எவ்வளோ பிளான் பண்ணி கொடுத்த பட்ஜெட்டே வராது எங்களுக்கு. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஹாலிவுட் ப்ராசஸ்லாம் இங்கே நடக்காது. தப்பிச்சா போதும்னு படம் எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்போம். எனக்குலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ப்ரொமோஷன்ஸ் வந்து ப்ரொமோஷன் தானே கேட்டிங்க நீங்கள்? ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் இல்லை, ஒரு கொடுத்த பட்ஜெட்டை விட எக்ஸீட் ஆகாமல் பண்ணுறது நமக்கு சேஃப். ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி, நம்ம அதிகமாக பட்ஜெட் போயிட்டே இருந்துச்சுன்னா டாக்ஸ் வெளில போகும் டேரக்டர் பற்றி. பட்ஜெட் இழுத்து விட்டான்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணும்போது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப 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 இது. மார்க்கெட்டிங்க்குன்றது வந்து எப்பயுமே நம்மளுக்கு அது இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி வச்சுட்டுலாம் நம்ம போக மாட்டோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. மினிமமாக நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இப்போ ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சின்ன படங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ அதுக்கும் இன்றைக்கி ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அது வந்து எப்பயுமே ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். நம்ம கையில் பட்ஜெட் நம்ம கையில் எப்பயுமே இருக்காது. ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு பட்ஜெட் கையில் இருக்கவே இருக்காது. அது அன்லெஸ் நீங்கள் ஒரு பெரிய பேனரில் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து வரீங்க அப்படின்னா மேபி நடக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இல்லை. மேபி அண்ணனுக்கு இருந்திருக்கலாம், அவருக்கு அவரோட லுக்கை பார்த்தா அவருக்கு இருந்திருக்கலாம். பட் எங்கே யாருக்குமே இல்லை. இவரு சின்ன படம்லாம் பண்ணல, இவர் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து ஊரே ஏமாற்றி எப்படியே வந்துட்டேன். இவர் சின்ன படம் லிஸ்ட்லலாம் சேர்க்காதீங்க. இவர் பண்ணது ரொம்ப பெரிய படம். இவர் சின்ன படம் வந்து உட்காந்துருக்காரு. இவர் நாங்கள் பண்ணதான் சின்ன. நீங்கள் ப்ரொமோஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் வந்து என்ன பட்ஜெட், ஓகே இந்த கம்பெனியில் இவ்வளோ தான் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். நான் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அதில் நல்ல ரீச் இருந்துச்சு. அவங்க தான் ஃபஸ்ட் வீக் ஆடியன்ஸாக மாறினாங்க. இப்போ என்ன இருக்கோ பணம் கம்மியாக இருக்கும்போது மூலம் நிறைய வேலை செய்யும். ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையாகவே ஐடியா தான். இருக்கப்பெற்று ப்ரொமோஷனை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. எல்லாரும் எங்களை இப்படி ஒன்று பண்ணுங்கடா, இப்படி ஒன்று பண்ணு, இப்படி ஒன்று பண்ணுனேன். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சித்து அண்ணா பண்ணி கொடுத்தாரு. அந்த சித்து அண்ணாவோட வீடியோவில் எனக்கு ஒன்று நடந்துச்சு. தேட்டருக்கு போகிறப்ப சித்து அண்ணனை பற்றி தான் கேட்பாங்க, சித்து அண்ணன் வரலையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாரோட இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது இப்போ எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஐடியாஸ் தான் ப்ரொமோஷனாக இப்போ பார்க்குறாங்க. தேங்க்யூ. வேறு சார், 1947 அந்த படத்துலையும் அயோத்தி 2லையும் ஏன் புகழை வந்து காமெடியன்லேருந்து எமோஷ்னலாக சீரியஸ் கேரக்டராக ஏன் வந்து மாற்றி இது பண்ணீங்க? என்ன காரணம்? இல்லை, 1947 வந்து அவர் ஆக்சுவலாக ஒரு எமோஷன் நல்லா பண்ணுவார். நீங்கள் அந்த குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா அதில் ஹியூமராக உங்களுக்கு மியூசிக் போடுவாங்க. அந்த அந்த மியூசிக் பார்க்கும்போது நீங்கள் மியூசிக் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே தான் ஃபீல் பண்ணுவார். அவரோட லவ் ஃபீல் அப்படி தான் இருக்கும். அவர் நீங்கள் நிஜத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் லவ் ஃபீல் பண்ணிருப்பார். நம்ம வேணால் மியூசிக் போட்டு சிரிச்சிக்கலாம். பட் நீங்கள் அதை மியூட் பண்ணி பார்த்தா அவருக்குள்ளே ஒரு எமோஷனல் இருக்கும். அவர் திரும்பிட்டு ஏதோ ஒன்று ரியாக்ஷன் பண்ணுவார், அப்படியே கண் கலங்கிட்டு ஒன்று பேசுவார். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன எமோஷனல் இருக்குது. அப்புறம் எப்போவுமே ரெகுலராக நல்லா சிரிக்க வைக்கிறவங்க டக்குன்னு ஒரு சின்னதாக அள வச்சா தான் அதோட அழுகையோட இம்பேக்ட் வேறு. ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஜாலியாகவே இருக்கணும், பட் ஒரு இடத்துல வந்து அது எமோஷனல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே கொண்டு வந்தது. ஸோ அதனால தான் புகழை சூஸ் பண்ணதும். அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வேறு ஆர்டிஸ்ட் தான். ஷூட்டிங் 1 வீக் முன்னாடி தான் அவர் அவைலபிலிட்டியாக இல்லை. அவர் அப்புறம் என்னன்னு பார்க்கும்போது புகழ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே பிளான் பண்ணது என்னென்னா, இந்த படத்தில் சசி சார் படத்தில் இதுக்கு முன்னாடி நடித்த யாருமே இந்த படத்தில் இருக்கக்கூடாது. ரெகுலராக சசி சார் படத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அது யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். இப்போ அந்த லிஸ்ட்டே இப்போ நாங்கள் என்னோடய ட்ரேடண்ட் அதோட ஃபஸ்ட்டு படம் என்ன சொல்ல போகிறாய், அப்போ புகழ் எப்போவுமே அங்கே தான் இருப்பார். அப்போ எனக்கும் புகழ் பர்சனலாக குக் வித் கோமாளி அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கேஷ் பண்ணோம். பட் அவர் என்ன அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக டைமுக்கு வருவார், எந்த ஈகோவும் இருக்காது. நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அவர் அப்பப்போ அவருக்குள்ளே இருக்க காமெடியை அங்கங்கே பஞ்சு ஏதாவது போடுவாங்க இல்லையா, அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லை தலைவா அது இது வேண்டாம், இங்கே அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் உடனே புரிஞ்சுக்குவார். புரிஞ்சு கம்ஃபர்டபுளாக. யுவராஜ் சார், நீங்கள் சொன்னீங்களே
இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றது கண்டிப்பாக நம்மளை ஹர்ட் பண்ணணும்னு அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தா ஓகேன்னு, பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தந்தால் தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி ரிவ்யூஸை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு எடுத்துக்கணும்? இல்லை, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா அது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுதான் அப்படி நீங்களே எடுத்து அதுக்கெலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபார்முலாலாம் இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, இது சில விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அது ஒரு டைமுக்கு உங்களுக்கு மாறும். இந்த வயசுக்கு ஒரு புரிஞ்சுப்பீங்க, இன்னொரு வயசில் புரிஞ்சுப்பீங்க, அப்படி தான். பட் நான் இப்போது ரிவ்யூஸ்லாம் நம்ம அப்படி பார்க்குறதுலாம் இல்லை. இப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட கோவப்பட்டு ஒரு சண்டையில் பேசினா கூட இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது மட்டும் இன்ஃபர்மேஷனாக எடுத்துப்போமே தவிர எப்படி சொன்னாங்க, என்ன வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணி சொன்னாங்கன்றதை விட்டுறது. அதுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பக்குவம் வரும்ல. ஸோ ரிவ்யூஸையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது மட்டும் நம்ம ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கணுமே தவிர அது கூட வர இமோஷன், அவங்களோட ட்ராமா, அவங்களோட அப்ரோச் இதெல்லாம் விட்டுறது பெட்டர். அது கற்றுக்கிறதுக்கே ஒரு வயசாகுது. அது உங்களுக்கும் வரும், வயசாகும் போது வரும். ஆமாம், இப்போ வேறு நான் உங்களை என்ன சொல்கிறேன், வயசாகும் போது சொல்லிட்டேன், அதுக்கே கோச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சொல்லுங்கள். எலி மூவி நீங்கள் வடிவேல் சாரோட அதில் வந்து உங்கள் ரிவ்யூஸ் பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் அந்த படத்துக்கு ரிவ்யூ பார்க்கல. எனக்கு தெரியும், நான் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஆமாம், எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் என்ன ஆகுன்னு தெரியும், அதனால் பார்க்கல. எல்லாருக்குமே ஒரு காமனாக கேட்குறேன். இப்போது ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் வந்து நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாருமே நம்ம பார்க்குறோம். பட் என்னை பொறுத்தவரை லைக் ஒரு ஹோல் ஃபிலிமாக தான் நம்ம பார்க்கும்போது நீங்கள் அதில் வந்து எப்படி லைக் ஒர்க் பண்ணுறீங்க? லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நமக்கு இது இருக்கணும், செகண்ட் ஹாஃப்க்கு இது இருக்கணும்னு பண்ணி நம்ம ஒர்க் ஸ்பேஸ் எடுப்போமா, ஆர் லைக் ஒரு ஓவரால் ஃபிலிம்க்கு தான் நம்ம ப்ராசஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்? அது கதையை பொறுத்து தான். கதை நம்ம எடுக்கும்போது அந்த ஃப்ளோவில் நமக்கு தோணும் இந்த இடத்துல எங்கே, ஐ மீன் ஒரு கதை எடுத்தோம்னா கிளைமேக்ஸ் இப்படி முடியுங்கிற ஒரு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் தான் வருவோம். ஸோ கிளைமேக்ஸ் என்னென்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்ட்ரோல் வச்சா நல்லாயிருக்கும். என் படத்துக்கு இன்ட்ரோல் இந்த இடத்துல கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு இது இருக்கிறனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோலுங்கிறத தான் நான் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே 1.25 மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் கம்மி பண்ணி என்ன பண்ணன்னு தெரியாமல் இந்த எமோஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ளே விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி தான் விட்டது. ஸோ முடிவு பண்ணுறது முன்ன பின்ன மாறிக்கும். அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் வர ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வேணும், இது இன்டர்வல் விடணும் அப்படின்னு கூட கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி இப்போ பிளான் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கதையை பொறுத்து அதை ஆரம்பிச்சிடும். பட் அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு தோணுதா? இல்லை கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் நான். இப்போ எங்கள் படத்தில் நடந்தது வந்து நாங்கள் ஒரு 8 டிராஃப்ட் முடிக்கும் போது ஒரு 7ஆவது டிராஃப்டில் தான் இந்த இதே வந்துச்சு. 6 டிராஃப்டில் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வச்சுருந்தோம். 7ஆவது டிராஃப்டில் வந்து இல்லை பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி ஷூட்டுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. எனக்கே இதில் ஒரு கேள்வி இருக்குது. இந்த இன்டர்வல் பிளாக்லாம் சில நேரம் நமக்கே தெரியும், இதுதான் சூப்பராக இன்டர்வல் பிளாக்னா அதை அங்கே வைக்கவே முடியாது. இல்லை, அது அப்புறம் தான் வர மாதிரி ஆகிடும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ண முடியாது. அது கிளைமேக்ஸ் சில கதைகள்லாம் அப்படி மாட்டிக்கும். இல்லை சார், அது ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்குல்ல நமக்கு. ஸோ 15 மினிட்ஸ் பிரேக்கில் போயிட்டு அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க என்னவோ வேணால் மாறலாம். படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்னவாகவும் இருந்திருப்பாங்க. அவங்க ஃபோக்கஸை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த கேரக்டர் ஜெயிக்கணும், இந்த கேரக்டரோட நோக்கம் என்ன, இந்த கேரக்டருக்கு யார் எதிரி, இதெல்லாம் காமிச்சு இவனுக்கு இருக்கிற ஸ்டெப்பு என்ன, எப்படி இவன் போய் அதை அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு டக்குன்னு இடையில ஒரு பிரேக் விட்டு ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் வெளில போயிட்டு விட்றோம்ல. அப்போ மறுபடியும் 15 நிமிஷம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அகைன் நம்ம வந்து ஸ்லோவாக அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன், நியூட்ரலில் இருந்து அது வேலைக்கு ஆகாது. இல்லை அது இல்லை, நான் சொல்கிறது இப்போ நமக்கு டைம் லைன் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா இவ்வளோ நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் 3.5 மணி நேரம் படம் வந்துட்டு அதான் சரி. ஆனால் சில நேரத்தில் நான் ஒரு சில கதைகள்லாம் பிளான் பண்ண மிட் பாயிண்ட்டே சரி இது வந்தால் நல்லா இருக்குமே இன்டர்வல் அப்படின்னு தோணும். ஆனால் அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து அமைஞ்சிடும். அது நமக்கு அந்த மிட் பாயிண்ட்டுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேப் போடுறதுனால அவங்க அதை மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று ஹிட் பண்ணி ஆகணும். கதைக்கு தேவை வேறையாக தான் இருக்கும், இந்த கேப்புக்கு தேவை வேறையாக இருக்குது. இல்லை எக்ஸாக்ட்லி, இந்த ஹை பாயிண்ட் தேவைங்க. இது வந்து அதுவாக வருதுன்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. வி நீட் அ ஹை பாயிண்ட். இவர் சொல்கிற மாதிரி 15 நிமிஷம் வெளியே போகிறாங்க, நீங்கள் அதை பூட்டி வைங்க, யாருமே ஹை பாயிண்ட் இல்லாமல் பண்ணலாம்.
அந்த 20 மினிட்ஸ் போகிறீங்க, அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான், அங்கே 10 ஆட் போகுது, பாப்கார்ன்ஸ் அங்கே, அவனோட அவ்வளோ டைவர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஹோல்டிங்க்கு ஒரு ஹை பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அது நம்மளோட கடமை, வேறு வழி இல்லை. நம்ம இன்டர்வியூலே இல்லை, நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம அப்படியே ரொம்ப சாதுவாக எவ்வளோ வேணால் போய் கிளைமேக்ஸ் ஹை பாயிண்ட் இது பண்ணி தான் ஆகணும். இந்தியன் சினிமாஸ்க்கு அது ஒரு அன்ரிட்டன் ரூல் மாதிரி தான் இருக்குது. சாய்ராட் நினைக்கிறேன். சாய்ராட்டு ஃபஸ்ட் ஹாஃபே 2.25 மணி நேரமோ எவ்வளோ வரும், செகண்ட் ஹாஃப் வெறும் 45 மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும்ல. ஒவ்வொரு படத்தை பொறுத்து தான் அது. ஹலோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்க ஹாப்பியாக இருக்குது. இந்த 2023 வந்ததில் ஒரு சில படத்தில் தான் மிஷின் கன் இல்லாத படம், அதில் நீங்கள் இந்த படங்கள் தான் வந்துட்டு இல்லாமல் வந்திருக்கு. என்னோடய கொஸ்டின் அயோத்தி ஃபிலிமில் இருந்து சார். அந்த படம் ஃபுல்லாமே வந்துட்டு எல்லாரோட கேரக்டரு வந்து தனித்தனியாகவே சொல்லிட்டே வருவாங்க. ஒரு ஃப்ரெண்டோட கேரக்டரில் வந்து அவர் பைக் வாங்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே. சசிகுமார் சாரோட கேரக்டர் மட்டும் ஒரு மாதிரி அது வந்துட்டு ஒரு ஆஃப் வேலேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும். எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன ஒரு இது வந்துட்டு கிளைமேக்ஸில் அந்த நேம் ரிவீல் பண்ணுற இடம். இப்போ நினைக்கும் போதுமே கூஸ் பம்மிங்காக இருக்குது. அந்த ஐடியா எப்படி சார், இந்த நேமை கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? அது ஒரே சீன் வந்துட்டு இவ்வளோ நேரம் இந்த ஆண்டகனிஸ்ட் மாதிரி அவருக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் பதிலடியாக ஒரே ஒரு டைலாக்ல வந்து அந்த படத்தில் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அந்த ஐடியா எப்படி இருந்துச்சு? தேங்க்யூ. ஸ்டார்டிங்கில் அந்த அப்துல் மாலிக் அதெல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கதையாக வரும்போது ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது, திரும்பி போகிறாங்க, இது இருந்துச்சு. அப்புறம் திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்ப தூரமான ஊராக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சும்மா பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா போக முடியாது. அப்போது அப்படியே பிடிச்சி போகும்போது அவங்க ராமேஸ்வரம் தான் வராங்க. அப்புறம் அங்கே அப்படியே நார்த் இந்தியா, யூபி அப்படி தாண்டி போகும்போது அயோத்தின்னு வந்துச்சு. அப்போ அயோத்தி ராமேஸ்வரம் அந்த இது கிடச்சிது. அப்போ அயோத்திங்கிற டைட்டில் கிடச்சிது. அயோத்திங்கிற டைட்டில் கிடச்சி கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அப்போ அதுக்கு அந்த அப்துல் மாலிக்குங்கிற ஐடியா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனது தான். பட் அது அவங்க ஊருக்கு கிளம்பும் போதே இப்போ தான் பார்க்கிங் டைரக்டர் அவர்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஊருக்கு கிளம்பி அவங்க போயிட்டாங்கும் போதே படம் முடிஞ்சிருச்சுங்கிற ஃபீல் ஆடியன்ஸுக்கு வந்துடும். அப்போ ஒரு ஹாப்பியாக ஒரு எண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அப்துல் மாலிக்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இருந்ததுனாலையும், அப்புறம் இது வரைக்கும் போனதுக்கான மொத்தத்துக்கான அர்த்தமாக அது இருந்ததுனாலே அது ரொம்ப, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. பட் அது ஃபஸ்ட்டே வரல அந்த ஐடியா. கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண கொஞ்சம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ அதிலே நம்ம இருக்கும்போது புதுசாக ஏதாவது தோணிகிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி வந்தது தான். தேங்க்யூ சார். சார் அண்டு இன்னொரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், பார்க்கிங் மூவிலேருந்து. கரெக்டாக நான் இதுக்காக சொல்ல சார், படம் பார்க்குறதுக்கு நான் கிளம்புற நேரத்தில் பார்த்தா காரை வெளியே எடுக்க முடியல. வெளியே வந்து எங்கள் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு காரை போட்டு போயிட்டாங்க. அதில் எனக்கு என்ன கடுப்பாயிருச்சுன்னா, சரி நம்ம எடுக்கவே முடியல, இவங்க எப்படி வண்டி எடுக்கிறதுன்ட்டு என் வீட்டில் இருந்த எல்லா வண்டியும் கொண்டு வந்து அதை சுற்றி நிறுத்திட்டேன். வண்டி எடுக்கக்கூடாது, அவங்க யாருன்னு பார்க்கணும் வைக்கணுன்னு. நான் கரெக்டாக ஒரு செகண்ட் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா என் பைக்கை எடுத்து அழகாக அவர் நவுத்தி வச்சுட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டார். எனக்கு ஓகே இதை வச்சு ஒரு காமெடியாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபிலிம் பார்த்தேன். பட்டு முக்கால்வாசி நேரம் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன ஓகே அவங்க வண்டியை இங்கே நிறுத்தியிருக்காங்க, அந்த இது ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும் போது இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த படம் எடுக்கிற போது அந்த கிளைமேக்ஸ் வைக்கணுங்கிறதுக்கு அது ஃபீல் ஆயிருக்கணும்ல சார், அது எப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சு சார்? இல்லை கிளைமேக்ஸ்னால் அது என்ன புரியல? இல்லை இப்போ ஓகே இது வந்துட்டு இந்த பார்க்கிங்கிற விஷயமே வந்து நம்ம வண்டி இப்போ எனக்கு தோணுனது அது வந்து எல்லாருக்கும் பேசிக்காக இருக்கிற இதுதான். நம்ம வண்டி எடுக்க முடியாமல் பெருசுங்கும் போது அந்த டென்ஷனில் இருப்போம். ஸோ அந்த ஒரு ஈகோ கிளாஷ் வரும். இதை வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஓகே இது வயசுக்கான மெச்சூரிட்டி அவ்வளோதான், அவர் வயசானவர் அவருக்கும் இல்லை இவருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் தப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்களா சார்? அந்த ஐடியா அந்த புரிதல் எப்படி உங்களுக்கு வந்துச்சு சார்? உங்களுக்கு ஒரு பாயிண்டில் வந்திருக்கணும். இல்லை இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்க்கிங்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே ட்ரைலர் வந்ததுலேருந்தே வந்து எல்லோரும் கேட்டது இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. எல்லாருமே வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு நிரந்தர சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது கிடையாது. அது வந்து இதை தாண்டி வந்து ஹியூமனிட்டிங்கிறது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈகோ இருக்கும். அது வந்து நம்ம இப்போ பக்கத்து வீட்டுக்காரரை வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக பேசிட்டு நல்லா பழகிட்டு இருப்போம். பட் ஏதோ அவங்களோட ஒரு உடைமையில் வந்து நம்ம போய் அதை ஒரு பங்கு போட்டுக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ப்ரைடாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தூண்டும் போதோ
ஒரு ஈகோ எல்லாருக்குள்ளேயும் உள்ள அந்த ஈகோ வந்து வெளியில் அது பார்க்கிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க்னால அந்த ஈகோ ட்ரிகர் பண்ணுற எனக்கு பார்க்கிங் அந்த ஒரு ஸ்பார்க்காக இருந்தது. அதை தாண்டி இதுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிளைமேக்ஸ் வந்து ஏன்னா இவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரீமாக அடிச்சுக்கிட்டு 2 பேருமே காலி அப்படின்னு வச்சுருந்தா கூட அது வந்து அதை விட ஒரு இம்பேக்டாக இருக்கும். அதை விட ஒரு இம்பேக்ட் வந்து ஹியூமனிட்டியாக அவங்க 2 பேருமே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து ஏன்னா எல்லாருமே வந்து அந்த காரு அந்த இதுன்னு இருக்கும்போது ஏன்னா 2 செட் ஆஃப் இப்போ பீப்புள்ஸ் இருக்காங்க இதில். ஏன்னா ஒரு யங் ஹீரோ வந்து யங்காகவும் இன்னொருத்தர் வந்து ஒரு 60 இயர்ஸ் ஏஜில் இருக்கிற ஒருத்தராக இருக்கட்டும். ஸோ இவங்க 2 பேருக்குமே காமனான ஒரு எமோஷனாக ஒரு ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒருத்தர் பக்கம் ஃபேவர் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த படம் இப்படி தான் முடியணும், ஒரு ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி தான் முடியணும். ஏன்னா வந்து உயிரை எடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு போகிற ஒருத்தர் வந்து தெய்வம். எனக்கு இது அன்பே சிவம் படத்தில் வந்து லாஸ்ட்டில் கமல் சார் சொல்லுவார், ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு அவனை வந்து அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்குறது தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற ஒருத்தன் உனக்கு வந்து உன்னை காப்பாற்றுற அந்த சூழ்நிலை கூட நான் தள்ளப்படுவேன் அப்படிங்கிறது தான் அது மொத்தம் அந்த 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 அவருடைய நெகட்டிவ் எல்லாமே அதில் மாறும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்படி வச்சோம். தேங்க்யூ சார். ஹலோ சார், என்னோடய கேள்வி எல்லாருக்கும் தான். இப்போ நம்ம வந்து ஆர்ட் தான் பிடிச்சிருக்க, சினிமா தான் வேணும்னு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்துடுறோம். பட் மற்ற ஃபீல்ட் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளோட நிலைமை எப்படின்னா கேட் ஆன் த வால் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் நினைக்கும் போது நம்மளுக்கு பின்னாடி பொறுப்பு இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அந்த ஃப்யூச்சரில் அந்த டைம் பீரியட் அந்த சக்ஸஸ் ரேட் அதெல்லாம் நினைக்கும் போது மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி ஒரு நல்ல படம் எடுத்து மக்களை பார்க்க வைக்கிறது, இதுதான் என்னோட கேள்வி சார். இல்லை பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படலாம். வெளியே போகும்போது நம்ம பில்டிங் நம்ம மேலே விழுந்துருச்சுன்னு கூட பயப்படலாம். ஸோ ரிஸ்க் எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. ஆர்ட் பொறுத்த வரைக்கும் அவருங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இட் நீட்ஸ் யுவர் ஓன் பேஷன்ஸ். அது பயங்கரமாக தேவைப்படும். அண்ட் இது கொடுக்குற ஆர்காசம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான சரியான கிக் அது. ஸோ அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம். மந்திரமூர்த்தி அண்ணா சொன்னாங்க 13 வருஷம் ஆச்சுன்னு. ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் எப்படி இதை ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு ஹோப் இருக்கும் உள்ளார, நம்ம ஒரு நாள் நம்மளோட புகழ் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு வேல்யூ வரும்னு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த எப்படி வர்றது, அதுதான் என்னோட கேள்வியே. எல்லா தொழிலும் இப்போ நீங்கள் வந்து சும்மா நான் சொல்கிறேனே, ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு 3 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பரோட்டா போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு பரோட்டா மாஸ்டர் உங்களுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபா சம்பளம் இருக்குது. இல்லை டீ கடையில் வேலை பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு பஞ்சர் கடையில் வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சர் போட கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஹைவேயில் ஒரு கடை போட்டால் டெய்லி ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஆனால் சினிமாவில் இருந்துட்டு நீங்கள் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம வேண்டாம் வேறு வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே கற்றுக்கிட்டு இந்த 5 வருஷத்தை இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நம்மளால் இப்போ திரும்பி ஊருக்கும் போக முடியாது. அதே டைமில் இங்கேயும் நம்மளால் எதுவுமே அப்படி ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் தாண்டணும் அப்படின்னா முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். என்னென்னா நம்மளால் இது முடியுமா அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கணும். அப்புறம் கிடைக்கிறது எப்போனாலும் கிடைக்கும். 5 வருஷத்தில் கிடைக்கும், 10 வருஷத்தில் கிடைக்கும், உடனே கிடைக்கும். இல்லை அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இது நான் பண்ணிடுவேன், இதை நான் அது இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் உறுதியாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னொன்று தோணுச்சு எனக்கு, இந்த படத்தை வச்சு ஒரு நல்ல கதை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதுவே உங்களை டைரக்டர் ஆகிடும் தோணுச்சு. ஸோ அது தவிர்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் நேர்மையாக சினிமாவுக்கு ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஒரு நல்ல தவிர்க்கவே முடியாத ஒரு கதையை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரக்டர் ஆகிடுவீங்க. முடியாதது இல்லை, ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கீங்கிறது தான் விஷயம். அது அந்த கவலை அந்த கஷ்டம் அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். இங்கே எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிங்கன்னா 1.25 மணி நேரம் புலம்புவாங்க. அவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ பியூட்டி பார்ட் என்னென்னா அது எதுவுமே ஃபேஸில் காட்டாமல் படம் வந்துருச்சு அடுத்துன்னு நோக்கி போகிறது தான். இவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தான். ஒரு பரோட்டா மாஸ்டராருக்கு அவ்வளோ டைம் எடுக்குது, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான் இல்லை, சேம் சொன்னோம். பயங்கரமாக நேசிச்சிங்கன்னா சோல்ஃபுல்லாக இறங்குவாங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டு, எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வைப்பாங்க. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தை உங்களை 1 வருஷம் ட்ரைவ் பண்ண வைக்கும். இடையில ஒரு படம் வரும், அந்த படத்தை பார்த்த ஒரு எனர்ஜியில் நீங்கள் அடுத்த 2 வருஷம் பயங்கர சின்சியராக வேலை பார்ப்பீங்க. ஸோ சோல்ஃபுல்லாக நம்பினீங்கன்னா சினிமா கண்டிப்பாக கைவிடாது. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு சோல்ஃபுல்லான ஆர்ட் சூசஸ் யூவா. தேங்க்யூ. ஏன் இவ்வளோ பீதி என்ன ஆகணும் உங்களுக்கு? டேரக்டர் சார். ஓகே, 12 வருஷம் நாங்கள் யாரும்
வீட்லேயே இல்லை, எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா, எல்லோரும் இதுக்கு முன்னாடி நான் டெலிவிஷனில் இருந்தேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ரகிள்ன்றது ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. அதை நீங்கள் இப்போ அந்த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஐடலாக இருக்குன்ற இதுவே தராது. ஸோ இது முடித்த உடனே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் காலேஜ் முடித்தோடனே 11th முடித்தோன்னே 12th போகணுன்ற மாதிரி கிடையாது. இது ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை நல்லா டைம் எடுத்துக்கோங்க, செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் யங் டேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 35 வயசு மேலே இருக்கும். ஸோ யங் டேரக்டர்ஸுன்றது வந்து அது ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்றனால. பட் எவ்வளோ நாள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நீங்கள் ரொம்ப அவசியம். அது நம்ம ஊரில் மட்டும்தான் டக்குன்னு ஏதோ குருகுலம்லேருந்து வெளில வந்தோடனே அப்படி போயிடணுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 40-50 வயசு வரைக்கும் வேறு ஏதோ வேலை பார்த்துருப்பாங்க அந்த டேரக்டர்ஸ்லாம். இல்லை, ஹாப்பி பேஜஸ் மட்டுமே பார்த்துட்டு வரக்கூடாது, அதான் மேட்ரஸ். நீங்கள் கிளிட்டரிங் பேஜஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உண்மையாக சோல்ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு வரல. நீங்கள் அந்த ஸ்டேஜுக்காக வருவீங்க. அந்த ஸ்டேஜை நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட ஏறி உட்காந்துக்கலாம், அது அவசியம் இல்லை. அதோட ஹார்ட் பேஜஸை பார்த்து அப்போயும் எனக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் உள்ள வரணும். எந்த இண்டஸ்ட்ரியுமே, நாட் ஓன்லி ஃபிலிம், எந்த இண்டஸ்ட்ரியாக வேணாலும் இருக்கட்டும், அதோட ஹார்ட் பேஜஸ், அதோட ஹார்ட் டைம்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நிற்பீங்க. அதோட ஹாப்பி பேஜஸ் வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கும். பை ப்ராடக்ட் மணி, புகழ்ங்கிறது எல்லாத்தோட பை ப்ராடக்ட். அவர் சொன்னது மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சம்பளம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. நீங்கள் நல்ல பரோட்டா மாஸ்டர் வந்தீங்கன்னா செம பரோட்டா மாஸ்டர் அவருக்காக அந்த கடைக்கு வரணும்னு சொல்ல போகிறாங்க இல்லையா? இல்லை, அதுவும் ஒன்று. சினிமாவில் சம்பாதிக்க முடியாதுன்னா யோசிக்காதீங்க. நிறைய பேர் சம்பாதிக்கலாம். சின்னதாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சம்பாதிக்க மாட்டாங்க. பட் மற்ற எல்லாருக்கும் கரெக்டாக சம்பளம் வரும், பேட்டா வரும், வேலை 20 இருக்கும், 300 நாள் வேலை இருக்கும் டைரக்டர்ஸை தவிர. பிகாஸ் என்னென்னா எங்களுக்கு எழுதணும், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கணும். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வேலை இல்லாத மாதிரி இருப்போம். மற்றபடி சினிமாவில் நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம், நிறையவே சம்பாதிக்கலாம். லவ் பண்ணுற மாதிரி தான். முதல்ல அதை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சினிமாவில் சம்பாதிக்கலாம்னு சொல்லுங்கள். சினிமா ஏதோ ஒரு பாவப்பட்ட ஒரு தொழில் மாதிரி. இல்லை, அது என்னன்னா அந்த நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட் நீங்கள். என்னங்க நீங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட், நீங்களே இப்படி வந்து பரிதாப தொழில் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அது முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள். வீட்டில் வந்து சம்பாதிக்கலாம், எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் ஆவரேஜாக என்னோட அதிகமாக சம்பாதிப்பார். கதை சொல்லுங்கள், இப்போலேருந்தே கதை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, கதை சொல்லுங்கள், அப்படி சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு கேமரா போதும், ஒரு ஃபோன் போதும் கதை சொல்கிறதுக்கு. எவ்வளோ நீங்கள் ஏன் இவ்வளோ இன்செக்யூர்டாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை சார், அது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல சார். நம்ம அப்பா நல்லதாக பாருங்க, தப்பான ஆளாக பார்க்குறீங்க. இல்லை, பயப்படாதீங்க, அதான் சொல்லல. பிகாஸ் நீங்கள் வந்து இதை ஒரு வந்து இது ஒரு ப்ராப்பரான தொழிலாக அதை மதிச்சதுனால தான் நீங்கள் விஸ்காம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான். இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மாதிரி, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் மாதிரி, இது ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணதுனால தான் இதை படிச்சுட்டு வரணும். அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட் சக்ஸஸ். கரெக்டான பார்த்தது. அடுத்து போங்க, எங்கேயாவது ஒர்க் பண்ணுங்கள். டெலிவிஷனில் போய்ட்டு ஒரு கண்டென்ட் ப்ரொடியூசராக, இல்லை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். சினிமாவுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கெல்லாம் இருந்து முதல்ல இந்த ஃபீல்டை முதல்ல இது என்ன, இது எப்படி இயங்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சுட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கேற்ற கதை, உங்கள் மெச்சூரிட்டி கேட்ட கதை ஒன்று இருக்கும், அதை அப்ரோச் பண்ணுங்கள். எவ்வளோ தான் ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ பயப்படாதீங்க. நீங்கள் உங்களை பார்த்தாலே ரொம்ப பயந்துட்டு ஐயோ சம்பாதிக்கலாம். சினிமாவில் சூப்பராக சம்பாதிக்கலாம், சூப்பராக சம்பாதிக்கலாம். அந்த பார்ட் மட்டும் பாருங்கள், அது எப்படின்றத கிராக் பண்ணுங்கள். அதுதான் அந்த ப்ராசஸ். தேங்க்யூ சார். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து எதிரி பெண்கள் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட் பாயிண்ட்டே நான் அதில் டிஃபர் ஆகுறேன். நீங்கள் பெண்களுக்கு எதிரி பெண்கள்னு சொல்கிறது இருக்குல்லையா, அது உங்களை நம்ப வச்சுருக்காங்க. Little Talks presents Impactful Directors of 2023. Venue partner SRM Institute Ramapuram. Visual partner Smile Book Photography.